ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு டனல் பகுதி. இந்த டனல் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு இருக்குது. அதே சமயம் அது அமானுஷ்யத்துக்கு பேர் போனதாக இருக்குது. அங்கே போயிட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டனலுக்குள்ளே விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கிறதா சொல்லப்படுது. அது என்னன்னா, சில காலடி சத்தங்களும் விசித்திரமான பேசு சத்தமும் கேட்குறதா சொல்லப்படுது. சில சமயம் மரண ஓலம் எழுப்புற அளவுக்கு சத்தங்களும் நிறையா கேட்குறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 பேர் 200 பேர் சேர்ந்து பூர்ஸ் காலோட மரண ஓலத்தோட கத்திக்கிட்டே ஓடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தம் அதிகமாக கேட்குறதா சொல்லப்படுது. அதே சமயத்தில் பல பேர் வாகன ஓட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி போயிட்டு இருக்கும்போதும் திடீர்னு வண்டி நிற்கிறதாகவும், வண்டியை ஸ்டார்ட் செஞ்சு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் பல மணி நேரம் கழித்து தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாதா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வண்டியை எடுத்து போயிட்டு போதும் உள்ள ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்க மாதிரியும் அவங்க பேசுகிற மாதிரியும் கத்துற மாதிரியும் சத்தம் அதிகமாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் காரை விட்டு இறங்கி நிற்கும் போதும் அவங்க பக்கத்தில் யாரும் பெரிய மூச்சு விடுற மாதிரியும் லைட்டாக அஸ்கி வயசு பேசுகிற மாதிரியும் அவங்கள தொடுற மாதிரியும் ஏற்பட்ட அனுபவங்கள் ஏற்படுறதாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல நடு ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதும் நடு ரோட்டில் பெரிய மண் வண்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறதாகவும், அவர் மேலே மோதாமல் இருக்க சைடில் வளைஞ்சு அந்த பக்கம் போய் பார்த்து அந்த பக்கம் போய் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அப்படி அவரை பார்த்து சைடில் வண்டியை வளையும் போதும் அங்கே இருக்கிற பெரிய செவுத்து மேலே இடித்து நிறைய பேர் இறந்து போகிறதாகவும் சொல்லப்படுது. அந்த அப்படி இறந்து போனவங்க ஆத்மாவா அந்த பக்கம் அலையிறதா சொல்லப்படுது. இதனாலேயே ஏற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அங்கே வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த இடத்துல டன்னலில் இருக்கிற ஈட்டான பகுதியை பார்த்தோம் அடிக்கடி ஏற்படுற லைட் ஃபிளிக்கரையும் பார்த்து ஏற்படுற பயன்தான் அப்படியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அந்த ராத்திரி நேரத்தில் அங்கே டன்னலில் இருக்கிற லைட்ஸும் அடிக்கடி ஃபிளிக்கிறதாகவும் அந்த பக்கம் போகிற வண்டி வாகனம்லாம் லைட்ஸும் அப்படியே ஆறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் டனல் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. அதையும் பார்த்து பயம் ஏற்படுறதா அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, அந்த டனலுக்குள்ள நடு ஓட்டில் ஏற்படுற அந்த ஒரு பழங்காலத்து மனுஷனால் மண்வெட்டி வச்சுட்டு நிற்கிற மனுஷனால் ஏற்படுற நிறைய ஆக்சிடென்ட்கள் வந்து ஏற்படுற ஆக்சிடென்ட்னாலையும் அந்த மனுஷனை பற்றியும் கேட்கும்போதும் அந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட எந்த பதிலும் இல்லை, இந்த பதிலும் வர மாட்டேங்குது. அதே நேரத்தில் இன்னமும் அந்த டன்னலுக்குள்ளே பல அமானுஷ்யம் நடக்கிறதாகவும் பல உருவங்களை பார்க்குறதாகவும் நிறைய ஏகப்பட்ட பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட பரநாமல் யூனிவர்சிட்டி போயிருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி செஞ்சதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டன்னலில் உண்மையிலேயே ஒரு சில அமானுஷ்யங்கள் உருவங்கள் இருக்குது. அது முக்கியமாக மண்வெட்டியோட நடு ரோட்டில் நடந்து போகிற ஒரு பழங்காலத்து மனுஷன் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, காரில் செவுத்தில் மோதி இறந்து போன பல ஆத்மாக்களும் அங்கே சுற்றுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஆத்மாவால் யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் டனல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வாகன வண்டியெலாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. மக்கள் அதை யூஸ் ஆக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பயத்தோட தான் டனலை யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற ஒரு டனல். அதோட அவங்க உள்ளே போனாலே டனல் இருக்க எல்லா லைட்ஸும் அப்பப்போ ஃபிளிக்கர் அதாகும். அவங்க வண்டியில் இருக்கிற லைட்ஸும் அடிக்கடி ஃபிளிக்கர் அதாகும் சொல்லப்படுது. அங்கே போகிற எல்லாமே சொல்கிற உதவி செய்யணும்னா பெரிய மண்வெட்டியோட பழங்காலத்து மனுஷன் ரோட்டில் நடுவுலையும் ஓரத்துலையும் நடந்து போகிறதா பேசப்படுது. இது மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போனால் உங்கள் அனுபவம் எப்படி இருக்கும், உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பட்டம் அழுத்துங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். திருப்பியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுவது நான் SKM.